ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 8 பிப்ரவரி 2024. आपके मधुरता के बोल, मधुर बोल के वाइब्रेशन स्वतः ही सबको अपनी ओर आकर्षित करेंगे. பாபா சொல்றார், குழந்தைகளே, உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள், அந்த இனிமையான பேச்சினுடைய அதிர்வலைகள் தானாகவே எல்லாரையும் உங்களை நோக்கி கவர்ந்திழுக்கும். आपका हर बोल, हर मनसा का संकल्प, हर आत्मा के प्रति मधुर हो, महान हो. தங்களுடைய ஒவ்வொரு சொல்லும், தங்கள் மனதின் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இனிமை நிறைந்ததாகவும் மிக மிக உயர்ந்ததாகவும் ஆகட்டும். இது ஒரு வரதான வார்த்தை. பாபா சொல்றார், மதுரு ஹோ மகான் ஹோ. இப்போ இனிமையும் அதனால மிக மிக உயர்ந்த நிலையும் அடைந்த ஆத்மாக்களாக நாம் ஆகணும் என்பதே பாபாவனுடைய விருப்பம். அதை நாம அதிகம் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. இனிமையாக ஓரிரு சொற்கள் பேசினால் கூட அவர்களுடைய மனசுல அது சென்று பதிந்து விடுகிறது. அதனால பாபா சொல்றாரு, ஹர் ஏக் கோ ஊஞ்சா உட்டானே கா ஸ்வபாவ், மதுர்தா கா ஸ்வபாவ், நிர்வாணதா கா ஸ்வபாவ் ஹோ தோ சங்கடன் மே ஏக்தா ஆ ஜாயேகி. ஒவ்வொருவரையும் உயர்த்தக்கூடிய சுபாவம், இனிமையான சுபாவம், பணிவினுடைய சுபாவம் இருந்து விட்டதென்றால் குடும்பத்தில் அல்லது குழுவில் ஒற்றுமை என்பது ஏற்பட்டுவிடும். மத்து பேது கதம் ஹோ ஜாயேங்கே. கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முடிந்து போய்விடும். அப்ப இதுக்கு தேவையான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரையும் உயர்த்தணும் அப்படின்ற முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதார இருக்கணும். அந்த ஒரு சுபாவம் இருக்கணும். இனிமையான சுபாவமும் பணிவனுடைய சுபாவமும் இருந்துவிட்டால் தானாகவே குடும்பத்தில் அல்லது குழுவில் ஒற்றுமையும் ஏற்படும், வேற்றுமைகள் எல்லாமே முடிந்து போய்விடும். அதனால இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய இனிமையான பேச்சு. அந்த இனிமையான பேச்சினுடைய அதிர்வலைகளே மிகப்பெரிய இந்த காரியத்தை செய்து விடுகிறது. அதனால பேச்சின் மீது நாம் கவனம் வைத்து அதில் இனிமையை கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.